கர்மம் என்பது தெய்வ தண்டனை அல்ல, ஆன்மாவிற்கான பயிற்சி. நாம் செய்தது நாம் அனுபவிப்பது, நாம் உணர்ந்தது நமது ஆன்மாவை மாற்றுவது. கர்மம் யாராலும் தப்பிக்க முடியாது, ஆனால் மாற்றலாம். அறிவு கொண்டு, கருணையுடன், மன்னிப்பின் மூலம், அன்பின் வழியாக. கர்மம் எதிரியாக இல்லாது ஆசிரியர். நாம் கடவுளாக, ஆற்றலாக விளங்குவதற்கான வழி. செயல் என்றால் எண்ணம், எண்ணம் என்றால் அதிர்வு, அதிர்வு உருவாக்கும் விளைவு. ஆன்மா அதனை ஏற்றுக்கொள்ளும். சிலருக்கு வாழ்க்கை எளிதாக தெரியும், அது கடந்த பிறப்பின் நன்மை. சிலருக்கு வாழ்க்கை கடினமாக தெரியும், அது ஆன்மாவின் வளர்ச்சி. கர்மம் தாமதமாக வரலாம், ஆனால் வராமல் போகாது. இன்றைய நன்மை நாளைய நிழல், இன்றைய தீமை நாளைய புயல். கர்மம் பயமுறுத்த அல்ல, எச்சரிக்க. கர்மம் உடனடியாக வராது, சில நேரம் காத்திருந்து வரும்.